யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் மக்கள் திலகம் நடித்த படங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் 16 படங்களில் நடித்திருக்கிறார். அத்தனையும் தேவர் ஃபிலிம்ஸின் தயாரிப்பு. அதில் 5 படங்கள் சரோஜாதேவி கதாநாயகியாகவும் 6 படங்களில் ஜெயலலிதா கதாநாயகியாகவும் நடித்தாங்க. அப்புறம் ரத்னா ஒரு படத்தில், பானுமதி ஒரு படத்தில், சாவித்திரி ஒரு படத்தில், கேஆர் விஜயா 2 படம். தாய்க்கு பின் தாரம் வந்து செப்டம்பர் 21, 56 வந்துச்சு. அதில் பானுமதி ஜோடி எம்ஜிஆர். அந்த படம் வந்து எல்லா ஊர்லேயும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. நல்ல சூப்பர் ஹிட். முதல் படம் தேவர் ஃபிலிம்ஸ்க்கு அதான். அடுத்து தாய் சொல்லை தட்டாதே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 61வது வருஷம் வெளிவந்த படம். அதுவும் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. பல இடங்களில் கிட்டத்தட்ட 8-9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சென்னையில் பிளாசா பாரத் மகாலட்சுமியில் 105 நாட்கள், மதுரை கல்பனாவில் 126 நாள், 2,33,000 வசூல். அடுத்தது பார்த்திங்கன்னா 1962 தாயை காத்த தனயன். அதுவும் தேவர் ஃபிலிம்ஸ் படம், 3வது படம்னு நினைக்கிறேன். அது பிளாசா பாரத் மகாலட்சுமியில் போட்டாங்க. ஏப்ரல் 13 வந்த படம். பிளாசா பாரத் மகாலட்சுமியில் 112 நாட்கள் ஓடிச்சு. அப்புறம் மதுரையில் பார்த்திங்கன்னா மதுரை கல்பனாவில் 137 நாள் ஓடி 2,39,000. அடுத்த படம் ஆகஸ்ட் 15 வெளிவந்த குடும்பத் தலைவன். குடும்பத் தலைவன் வந்து ஆகஸ்ட் 15, அதே வருஷம்தான் 1962. பிளாசா பாரத் மேகலாவில் 86 நாள் ஓடிச்சு. அதுக்கு அடுத்த படம் தர்மம் தலையாக்கும். பிப்ரவரி 22ஆம் தேதி 63 ரிலீஸ் ஆச்சு. தர்மம் தலையாக்கும். இந்த படம் வந்து சித்ரா பிரபாத் சரஸ்வதியில் 70 நாள் ஓடிச்சு. இலங்கை செல்லமகாலில் 100 நாள் ஓடின படம் தர்மம் தலையாக்கும். அதுக்கு அடுத்த படம் நீதிக்கு பின் பாசம். நீதிக்கு பின் பாசம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வெளிவந்துச்சு 1963. இந்த படமும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. மதுரை நியூ சினிமா, சேலம் நியூ சினிமா 100 நாள், சென்னை சித்ராகிரமன் மேகலாவில் 63 நாள். அதுக்கு அடுத்த படம் சாவித்திரி கதாநாயகன் நடித்த வேட்டைக்காரன். ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. தெரியும் உங்களுக்கு. கூட வந்த கர்ணனை புறமுதுகிட்டு ஓட செய்த படம். சென்னை சித்ரா பிராட்வே மேகலாவில் 101 நாள், சேலம் சாந்தி 117, மதுரை நியூ சினிமா 93. ஆக எல்லா ஊர்லேயும் நல்லா நாள் ஓடிருக்கு. அடுத்து தொழிலாளி படமும் சென்னை சித்ரா பிராட்வே மேகலாவில் 56 நாள், அதிகபட்சமாக 77 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அதுக்கு அடுத்தது கன்னித்தாய் ஆகஸ்ட் 10, செப்டம்பர் 10 வந்த படம் 65. சபேர் அசோக் பிரைட்டன் போன்ற தேட்டரில் வெளிவந்துச்சு. இல்லை சஃபைரில் 42 நாள் வசூலை ரெக்கார்ட் பண்ணிச்சு. அடுத்தது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 72 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா முகராசி. பிப்ரவரி 18, 1966 வந்த படம். கெய்டி பிரபாத் சரஸ்வதியில் வெளியாகிடுச்சு. அந்த படமும் 50 நாள் வந்து நிறைய தேட்டரில் ஓடிச்சு. 20 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. கெய்டி பிரபாத் சரஸ்வதியில், கெய்டியில் 100, பிரபாத்தில் 70, சரஸ்வதியில் 56. அப்புறம் பார்த்திங்கன்னா தனிப்பிறவி 18, ஆகஸ்ட் 18 வந்துச்சு. 1966 வந்த படம். தனிப்பிறவி சென்னை வெலிங்டன் சயானி பிராட்வே 54 நாள், திருநெல்வேலி பார்வதியில் 53 நாள். திருநெல்வேலியில் நல்ல கூட்டத்தோடு ஓடின படம். அடுத்து பார்த்திங்கன்னா தாய்க்கு தலைமகன். ஜனவரி 13, 1967 வந்த படம். தாய்க்கு தலைமகன் எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட பிறகு வந்த படம். சென்னை வெலிங்டன் பிராட்வேயில் 70, ராக்ஸி லிபர்ட்டியில் 50 நாள் ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாயி. நவம்பர் 1, 1967 தீபாவளிக்கு வந்த படம். விவசாயி. ஸ்டார் கிருஷ்ணா, புவனேஸ்வரி, கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணியில் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. ஸ்டாரில் 42, கிருஷ்ணா 65, கிருஷ்ணவேணி 51, புவனேஸ்வரி 36. அடுத்தது தேர் திருவிழா வந்து பிப்ரவரி 23, 1968 வந்த படம். தேர் திருவிழா வந்து வெலிங்டன் மகாராஜா மகாலட்சுமி நூர்ஜஹான் ஓரளவு சுமாராக ஓடிச்சு. மொத்தம் 148 நாள் ஓடிருக்கு தேர் திருவிழா. அடுத்து தேர் திருவிழா மதுரை சென்ட்ரலில் 55 நாள் ஓடிச்சு. அடுத்து வந்த படம் காதல் வாகனம். அக்டோபர் 21, 1968. அதுவும் தீபாவளிக்கு வந்த படம் தான். காதல் வாகனம் வந்து ரொம்ப சுமாரான படம். தேவர் ஃபிலிம்ஸ்லேயே ரொம்ப சுமாரான படம் அதான். முதல்ல அலங்காரில் 48, கிருஷ்ணாவில் 46, சென்னை சரவணாவில் 28, இவ்வளோ தான் ஓடிருக்கு. அடுத்தது சூப்பர் ஹிட் படம் மார்ச் 10, 72 வந்த நல்ல நேரம். பாருங்கள், கிட்டத்தட்ட 8-9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சித்ரா, மகாராணி, மேகலா, ராம் 105 நாள் எல்லா தேட்டர்லையும், 4 தேட்டர்லையுமே. நல்ல நேரம் வந்து 1972 பிளாக் பஸ்டராக தான் வசூலில் ரெக்கார்ட் பண்ணிச்சு. சரி நேயர்களே, நாம் எம்ஏ திருமுகம் டைரக்ஷனில் வெளிவந்த 16 படங்களையும் பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் வேறொரு கண்டென்ட்டுடன் வருகிறேன். நன்றி.